ஆத்ம பாடகரே, தீர்க்க தரிசிகளே, அருளிய வசனம் நிறைவேறியதால் ஆனந்தம் அடைந்திடுங்கள். ஆத்ம பாடகரே, தீர்க்க தரிசிகளே, அருளிய வசனம் நிறைவேறியதால் ஆனந்தம் அடைந்திடுங்கள். கன்னியின் மகனாய் உன்னதர் உலகின் கரை மாற்றிட வருவார். கன்னியின் மகனாய் உன்னதர் உலகின் கரை மாற்றிட வருவார். அதி உன்னதரின் மகனென்றவரை உலகம் பறைசாற்றும். அதி உன்னதரின் மகனென்றவரை உலகம் பறைசாற்றும். ஆத்ம பாடகரே, தீர்க்க தரிசிகளே, அருளிய வசனம் நிறைவேறியதால் ஆனந்தம் அடைந்திடுங்கள். இம்மானுவேல் தெய்வம் நம்மொடு என்றும் நிறைவாக. இம்மானுவேல் தெய்வம் நம்மொடு என்றும் நிறைவாக. மனு உருவாகி இறைவன் மனிதனோடு இணைந்திடவே வந்தார். மனு உருவாகி இறைவன் மனிதனோடு இணைந்திடவே வந்தார். ஆத்ம பாடகரே, தீர்க்க தரிசிகளே, அருளிய வசனம் நிறைவேறியதால் ஆனந்தம் அடைந்திடுங்கள். டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி திருவருகை காலத்தின் 3ஆம் வாரம் வியாழக்கிழமை. முதல் வாசகம். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 23, இறைவசனங்கள் 5 முதல் 8 முடிய. ஆண்டவர் கூறுவது: இதோ நாட்கள் வருகின்றன, அப்போது நான் தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள தளிர் தோன்றச் செய்வேன். அவர் அரசராய் ஆட்சி செலுத்துவார். அவர் ஞானமுடன் செயல்படுவார். அவர் நாட்டில் நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்டுவார். அவர் தம் நாட்களில் யூதா விடுதலை பெறும். இஸ்ரேல் பாதுகாப்புடன் வாழும். யாவே சித்கேனு, அதாவது ஆண்டவரே நமது நீதி என்னும் பெயரால் இந்நகர் அழைக்கப்படும். ஆதலால் ஆண்டவர் கூறுவது: இதோ நாட்கள் வருகின்றன, அப்போது எகிப்து நாட்டிலிருந்து இஸ்ரேல் மக்களை அழைத்து வந்த வாழும் ஆண்டவர் மேல் ஆணை என்று எவரும் சொல்லார். மாறாக இஸ்ரேல் குடும்ப மரபினர் தங்கள் சொந்த நாட்டில் வாழும்படி அவர்களை வடக்கு நாட்டிலிருந்தும் அவர்கள் துரத்தி அடிக்கப்பட்டிருந்த அனைத்து நாடுகளிலிருந்தும் அழைத்து வந்து வாழும் ஆண்டவர் மேல் ஆணை என்று கூறுவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 18 தொடங்கி 24 முடிய. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. மரியா தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். மரியாவின் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருந்த போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில்
அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். மரியா ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார், அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, ஒரு நடுத்தர வயது பெண் வயதுக்கு வந்த தன் மகள் சாரா என்பவளை அழைத்து கொண்டு மருத்துவரிடம் சென்றாராம். சாராவுக்கு உடம்பு சரியில்லை. அவரை பரிசோதித்து பார்த்த மருத்துவர் நடுத்தர வயது பெண்மணியிடம், உங்கள் மகள் 3 மாத கர்ப்பமாக உள்ளார் என்று சொன்னார். உடனே அப்பெண்மணி அதிர்ச்சி அடைந்து, டாக்டர், நீங்கள் சொல்வதை என்னால் நம்பவே முடியவில்லை. என் மகள் சாரா ரொம்ப நல்லவள், அவளுக்கு எந்த ஆணோடும் சகவாசம் கிடையாது என்றார். மகள் சாராவும், ஆமம்மா, எனக்கு எந்த ஆணோடும் பழக்கமே இல்லை, இது எப்படி நடந்தது என்று எனக்கே தெரியவில்லை என்றாளாம். உடனே மருத்துவர் மருத்துவமனைக்கு வெளியே வந்து வானத்தை பார்த்து கொண்டிருந்தார். அவர் பின்னே வந்த சாராவின் தாய், என்ன டாக்டர், வானத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர்களே என்று கேட்க, மருத்துவர், வானத்தில் ஏதாவது சிறப்பு நட்சத்திரம் தெரிகிறதா என்று பார்க்கிறேன். காரணம், 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பெண் ஆணின் துணை இல்லாமலேயே கருத்தாங்கினாள். அப்போது வானத்தில் சிறப்பு நட்சத்திரம் ஒன்று தோன்றியது. அதேபோல இப்பொழுது ஏதாவது தென்படுகிறதா என்று பார்க்கிறேன் என்றாராம். ஆணின் துணை இல்லாமலேயே ஒரு பெண் கருத்தாங்குவது என்பது நடைமுறை வாழ்க்கை பின்னணியில் நடக்க முடியாத ஒன்று. யோசேப்பு ஒரு யதார்த்தமான மனிதர் என்ற முறையில் தன் மனைவியின் நடத்தையில் சந்தேகம் கொண்டதில் வியப்பேதுமில்லை. அதே வேளையில் தூதர் வழியாக தனக்கு செய்தி கொடுக்கப்பட்ட போது திறந்த மனதோடு மரியாவை ஏற்றுக்கொண்டதில்தான் அவரது மாண்பு மரியாதையும் அடங்கியிருக்கின்றது. அன்பிற்குரியவர்களே, புனித யோசேப்பு தன் சந்தேகத்திற்கான தீர்வை கனவின் வழியாக பெற்றுக்கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு பெண் தன் கணவரிடம், நமது திருமண நாள் விரைவில் வரவிருக்கிறது, அன்றைய தினத்தில் நீங்கள் எனக்கு வைர மோதிரம் தருவதாக எனக்கு நேற்று கனவு வந்தது என்றாராம். திருமண நாள் அன்று கணவன் நன்றாக அலங்கரிக்கப்பட்ட ஒரு பரிசு பெட்டியை மனைவிக்கு பரிசளித்தான். கணவன் தான் கேட்டபடியே தனக்கு வைர மோதிரம் வாங்கி வந்திருப்பதாக நினைத்த மனைவி அப்பெட்டியை ஆவலோடு திறந்தார். அதில் ஒரு புத்தகம் இருந்தது. புத்தகத்தினுடைய தலைப்பு கனவுகளுக்கான அர்த்தம் என்ன என்று இருந்ததாம். நம் வாழ்விலும் நிறைய கனவுகள் வருகின்றன. அவற்றின் அர்த்தம் என்ன என்பது நமக்கு தெரிவதில்லை. உளவியல் அறிஞர் ஃப்ராய்டின் கருத்துப்படி கனவுகள் என்பவை நம் நிறைவேறாத ஆசைகளின் திரிபுகள் ஆகும். எனினும் இன்றைய உளவியலோ கனவுகள் நம் வாழ்வின் பிரச்சனைகளுக்கான தீர்வை தரும் தளமாக இருக்க முடியும் என்கிறது. விவிலியம் இன்னும் ஒருபடி மேலே சென்று இறை வெளிப்பாட்டின் தளமாகவும் கனவுகள் இருக்க முடியும் என்று சொல்கிறது. தங்களது ஆழ்மனதை பல்வேறுபட்ட குப்பைகளால் நிரப்பியுள்ள மனிதர்களுக்குத்தான் கனவுகள் என்பவை நிறைவேறாத ஆசைகளின் திரிபு. தங்களது ஆழ்மனதை தொடர்ச்சியாக தூய்மைப்படுத்திக் கொள்ளும் மனிதர்களுக்கோ அது இறை வெளிப்பாட்டின் தளமாக இருக்க முடியும். புனித யோசேப்பு தன்னையும் தன் மனதையும் தூய்மை நிலையில் வைத்திருக்க முயற்சி செய்தவர். எனவேதான் அவர் நேர்மையாளர் என்று குறிப்பிடப்படுகிறார். இத்தகைய தூய்மை மனநிலையின் காரணமாகவே அவருக்கு வந்த கனவானது இறை வெளிப்பாட்டின் தளமாக இருந்தது. அன்பிற்குரியவர்களே, இங்கு நேர்மையாளர் என்கிற வார்த்தை மட்டில் சரியான புரிதல் நம்மிடம் இருப்பது அவசியமானது. பழைய ஏற்பாட்டின் பின்னணியில் ஒரு நேர்மையாளர் என்பவர் கடவுளின் கட்டளைகளையும் நியமங்களையும் இம்மி பிசகாமல் கடைபிடிப்பவர். எசேக்கியேல் 18:5-9 வரை உள்ள வசனங்கள். எனவே கணவனை அறியாமல் கருத்தாங்கியவர் கல்லால் எறிந்து கொல்லப்பட வேண்டும் என்பது மோசே கொடுத்த சட்டம். இணைச்சட்டம் 22, 23 மற்றும் 24 வசனங்கள். எனவே இந்த சட்டத்தை யோசேப்பு கடைபிடித்திருந்தால், அதாவது மனைவி மரியாவை
கல்லால் எறிந்து கொல்வதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டிருந்தால் ஒருவேளை அன்றைய யூத சமூகத்தால் நேர்மையாளராக கருதப்பட்டிருப்பார். ஆனால் கடவுளின் முன்பாக அவர் நேர்மையாளராக இருந்திருப்பாரா என்பது சந்தேகம்தான். பழைய ஏற்பாட்டு சட்டத்தை மீறியதாலேயே அவர் நேர்மையாளர் என மத்தேயுவால் குறிப்பிடப்படுகின்றார். எனவே சட்டங்களை கடைபிடித்ததால் அல்ல, மாறாக தனது உள்ளத்தை மனித நேயத்தால் நிரப்பி வைத்திருந்ததாலேயே நேர்மையாளர் என்று அழைக்கப்பட்டார். தன் உள்ளத்தை மனித நேயத்தாலும் அன்பாலும் நிரப்பி வைத்திருக்கின்ற மனிதருக்கு வரும் கனவு கூட அவருக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்கும். அத்தகைய மனிதர் எத்தகைய பிரச்சனையையும் எளிதாக கடந்து வாழ்வை மகிழ்வாகவும் நிறைவாகவும் கொண்டாடுவார். மன்றாடுவோமாக. இறைவா, எம் வாழ்வில் வரும் பிரச்சனைகள் எத்தகையதாக இருந்தாலும் அவற்றிற்கான தீர்வை நீர் வழங்குகிறீர் என்பதை உணரவும், அந்த தீர்வை கண்டுகொள்ளக்கூடிய வகையில் எம் மனதை தொடர்ச்சியாக தூய்மை நிலையில் வைத்துக் கொள்ளவும் எங்களுக்கு வரம் தருவீராக. ஆமென்.